கைலான் என்ற உலகத்தின் மூத்த கடவுளான ஆதிப்பெரும்பொருள் எம்பெருமான் ஈஸ்வரிடத்தில் ஆசி பெற்ற முன்பு அன்னவர்தகத்திலே வாதியின் ஆதிபராசக்தி என்னவர் உமைவல் திருவாதம் என்று நேராக பார்க்கடலுக்கு சென்று மச்சம் கோமம் வராகம் ஆமணம் நரசிம்மன் ராமன் பரசுராமன் பலராமன் கண்ணன் கல்கி என்று சொல்லக்கூடிய தசவதாரத்திற்கு சொந்தக்காரன் பத்தவதார கதாநாயகன் பாட்டன் நிர்மாலிடத்தில் ஆசி பெற்ற முன்பு அருளிலார் கவலகமில்லை பொருளிலார் கவலகமில்லை என்ற காரணத்தினாலே செல்வங்கள் புகழ் கல்வி வலி வெற்றி நன்மகள் பொருள் நெல் நல்கொள் வெற்றி அறிவு அழகு பெருமை இருமை துணிவு நோயின்மை வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய பதினாறு செல்வங்களுக்கு மதிபதியான பாட்டு மகாலட்சுமத்தில் ஆசி பெற்று நேராக சத்தியலோகம் என்று என்னுடைய தாயும் நந்தையான பிரமணியும் சரஸ்வதியும் என்று நேராக வந்து கொண்டிருக்கிறேன். முன்பு சமயம் என்னுடைய அண்ணன் தக்கனாகப்பட்ட 1000 குழந்தைகளை தொட்டுவித்து படைக்கும் தொழில் மீது ஆர்வத்தார் பிரமணி நோக்கி தவம் செய்த 1000 பேரும் படைக்கும் நிலையில் வாங்கிவார்கள் என்று கட்டளையிட்டான். தந்தையினுடைய கட்டளைக்கு 1000 குழந்தைகள் பிரமணி நோக்கி தவம் செய்ய ஆரம்பிக்க இதை அறிந்த நாரத தந்தையினுடைய தொழிலுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடும் என்று எண்ணி 1000 குழந்தைகளிடத்திலுமே படைக்கும் நிலையில் பிரமன் பட்ட கஷ்டங்களை பூரா எடுத்துக் கொள்கிறார். உடனே இந்த 1000 குழந்தைகளும் பிரமணி நோக்கி தவம் செய்து விடுத்து எம்பெருமான் ஈஸ்வரனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படி தக்கன் 3000 குழந்தைகளை தோற்றுவிக்க அந்த 3000 குழந்தைகளும் நாரதர் தவம் செய்ய விடாமல் தடுக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் யார் என்பதை அறிந்தான் தக்கள். நாரதர் அழைத்தான். எப்பொழுது தன்னுடைய அண்ணன் குடும்பம் முறை என்று வராமல் என்னுடைய குடும்பத்திலே நீ கழகத்தை ஏற்படுத்தினாயோ இன்று முதல் நீ ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கழகத்தை ஏற்படுத்தாவிட்டாலே உன்னுடைய சிரமாகப்பட்டது 1000 சிறுவர்களாக பாட்டுக்கு தானே வாசிப்பீங்க நீங்க எல்லாம். நான் என்ன சொன்னேன்னு வாசிக்கிறீங்க. நீ இந்தாப்பா அமுக்குன அவர்களை கொடுத்துடுற இல்ல சாமி. உங்க தலை சொல்றீங்க வெடிக்கணும் 1108 சுக்காவை வெடிக்கணும்னு தலைக்கறி சாப்பிடணுமா தினமும் சொல்றீங்க வெடிக்க மாட்டேங்குது. இன்னைக்கு உங்க கான்ட்ராக்டனால வெடிக்க தானே பாப்போம்னு தான் தப்ப வச்சோம். உலகங்கள் மொத்தம் 14 உலகங்கள். பூலோகம் பூர்லோகம் சுவர்லோகம் மகலோகம் தனலோகம் தவலோகம் சத்தியலோகம். இது மேல இருக்க 7 உலகம். அதல விதல நிதல ரசல மகாதல சுதல பாதாளம். இது கீழ இருக்க 7 உலகங்கள். சரி, ஆக மொத்தம் 14 உலகத்துக்கும் நாரதர் நான் ஒருத்தர் தான். அப்படி ஒரு நாரதர் இருக்கும்போது இந்த 14 உலகம் என்ன பாடுபடுது. ஒருவேளை என்னுடைய சிரசு 1008 சுக்குகளாக வெடித்தால் இவ்வுலகத்திலே 1008 நாரதர் அவதரிப்பார். உலகம் தாங்குமா? ஒருவேளை உங்க விருப்பப்படி அப்படியே ஒரு நாளைக்கு என் தலை வெடித்தால் சரி ஒரு 2 நாரதர் உங்க வீட்டு பக்கமா அனுப்பிடுறேன். 2 நாய் கட்டி போட்டுருங்க வீட்டுல. எதுக்கு? அவுத்து விட்டுருவோம் நாய. கலகம் கிடைக்க வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டும்? உலகத்தின் மூத்த கடவுள் ஈசனென்றால் உலகத்தின் முழுவதும் இருக்கிறவர்கள் எல்லாம் எம்பெருமான் கணபதி விநாயகப் பெருமான். எந்த ஒரு காரியத்தை தொழுதாலும் கணபதியினுடைய அருள் முழுக்க கிடைக்க வேண்டும். காரணம் பாலும் தெரிதேனும் பாகம் விருப்பம் விபைனாலும் உணர்ந்தனுக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாய் என்று வணங்கக்கூடிய கணபதியினுடைய அருளை பற்றி கழகத்தை இனிதை தொடங்குவோம். நாராயணா. இவருங்க மேடையிலே நாரதராக தோன்றி காட்சியளிக்கும் உடப்பம்பட்டியை சேர்ந்த கார்த்திக் ராஜா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து மாபெரும் அன்பு கிராமமாம் எழுத்துக்கரைப்பட்டி கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்புகளுக்கும் என்னுடைய சர்வம் சார்ந்த கலை குடும்பத்தின் சர்வம் நன்றி நன்றி இருந்த வணக்கம். 2 ஆண்டுகளாக வரவு உங்களை கொண்டு வரும் முயற்சி செய்தோம் என்று சொல்லி இந்த முறை என்னிடத்திலே நாடகத்தை கொடுத்து மறுபடியும் இந்த மேடைக்கு கொண்டு வந்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கும் அத்தனை என்புலங்களுக்கும் என்னுடைய சர்வம் நன்றி. பெரிய சாதனை ஒன்றை இன்று தங்களுடைய மத்தியிலே நிகழ்த்தி காட்டாவிட்டாலும் உங்களுடைய மனமெல்லாம் புண்படாத வகையில் என்னுடைய கதை தொடரும் என்பதை நிச்சயப்படுத்தி எடுத்து கூறிக்கொண்டு கதையை தொடர்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். எப்போது இருப்பார். வெற்றி வாழ்க. மாலையை கடைசி வரைக்கும் விடக்கூடாது. பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். அல்லவோ வல்வினைவோம் சொல்வினைவோம் அல்லவோ வல்வினைவோம் சொல்வினைவோம்
கணபதியை தினம் தொழுதோமே கற்று செல்லும் வீரம் பெறுவோமே மனதிலும் உடலிலும் ஆரோக்கியம் மனதிலும் உடலிலும் ஆரோக்கியம் என்று மாறாத பேரிந்த சௌபாகியம் தரும் பிள்ளையார் சுழி போற்றி எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம் அல்வோம் வளர்விடுவோம் சுழவிடுவோம் துயரோடி மருமகளான ஞான பிள்ளையார் சுழி போற்றி எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம் வணங்கி அதே பதிலும் யாரு நன்றி 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 யாரை வணங்க வேண்டும் யாரை வணங்கினால் உலகம் அடைக்கும் என்றால் உலகத்திலே 3 மாபெரும் தொழில்கள் ஆக்கல் அழித்தல் காத்தல் உலகத்தை பிடிப்பது பிரம்மதேவன் அழிக்கும் தொழில் மேற்கொண்டவர் மாமன் சிவனாரி உலகத்தை மச்சம் கூர்மம் ராகம் மாமனம் நரசிம்மன் ராமன் பரசுராமன் பலராமன் கண்ணன் கல்கி என்று சொல்லக்கூடிய தசவதாரத்தின் மூலமாக கட்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் என்னுடைய பாட்டன் மரணாமன் ஸ்ரீமன் நாராயணன் அப்பேற்பட்ட பெருமாள் திருமால் இந்த உலகத்தை காக்கும் நிச்சயம் என்னுடைய கழகத்திற்கும் ஒரு உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு பெருமாளை வணங்கி கழகத்தை தொடங்குவோம். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் ஒரு சோற்றமலன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் ஒரு சோற்றமலன் புகழ் பாடுங்களே வந்தாள் கங்கை மலர் எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே
காரியத்தை தொழுதால் வந்திருக்கக்கூடிய இடமோ வேள்விமலை சாரல். இந்த வேள்விமலை அமைந்திருப்பதோ குறிஞ்சி நிலத்திலே. அவர்பட்ட குறிஞ்சிக்கு சொந்தக்காரனோ முருகப்பெருமான். மலையும் மலை சார்ந்த இடமெல்லாம் குறிஞ்சி என்பார்கள். அப்புறம் எந்தெந்த ஊர்ல ஒரு சின்ன குட்டு இருந்தாலும் அந்த குட்டிலே ஒரு வேல் வைத்து அவ்விடத்திலே முருகன் இருப்பதாக ஐதீகம். அப்பேற்பட்ட இடங்களை எல்லாம் தாண்டி நாம் வந்திருக்கக்கூடிய இடமும் முருகனுக்கு சொந்தமான இடம். இப்பேற்பட்ட முருகனுக்கு சொந்தமான இடத்திலே கந்தனுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய கழகம் நடைபெறாது. ஆகையால் முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்றால் முருகனை எவ்வாறு துதிக்க வேண்டும்? சின்ன விஷயம் பேசுவோமா? அந்த உலகத்திலேயே எந்த ஒரு மொழிக்குமே இல்லாத ஒரு சிறப்பு நம்ம தமிழ் மொழிக்கு மட்டும் உண்டு. கண்டிப்பா பாருங்களே, முண்டாஸ் கட்டிய முதல் கவிஞன் யார் தெரியுமா? பாரதியார். அந்த பாரதியார் என்ன சொல்றாரா? யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னா. அவருக்கு நிறைய மொழிகள் தெரியுமா? அதனால்தான் யாம் அறிந்த மொழிகளிலே, அதிலே மரம் குறிப்பா தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னா அந்த உலகத்திலே இனிமையான மொழி தமிழ் மொழியா. அதுலயும் உலகத்தின் மூத்த மொழி தமிழ் அப்படின்னா. ஏன்னா இந்த உலகம் தோன்றினதுக்கு அப்புறம் தான் தமிழ் தோன்றியது. இந்த பூமி தோன்றினதுக்கு அப்புறம் நினைச்சுட்டு இருக்கோம். அது கிடையாது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன்பே வாளோடு மூத்த குடி பிறந்த தமிழ் அப்படின்னாங்க. தமிழுக்கு பெருமை. இப்ப மூத்த குடினா யார் தெரியுமா? சொல்லுங்க. எம்பெருமான் சிவபெருமானுடைய குடும்பத்தை தான் மூத்த குடின்பாங்க. அப்ப கல் தோன்றி மண் தோன்றா காலம்னா இந்த பூமியில கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்பாகவே தமிழ் தோன்றியதாம். எங்கன்னா தேவலோகத்திலே. அப்பேற்பட்ட சிவபெருமானிடமிருந்து தமிழ் மொழியை முருகப்பெருமான் வாங்க. முருகப்பெருமான் அகத்திய மாமுனிவருக்கு எடுத்துரைக்க அகத்தியரும் மதுரை 3 தமிழ் சங்கங்கள் அமைத்து தமிழை வளர்க்க பாடுபட்டார்கள். அப்பேற்பட்ட தமிழ் மொழி தேவலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவன் அடிப்படை காரணம் முருகப்பெருமான். அதனாலதான் இன்னைக்கு முருகப்பெருமானே தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு எல்லாரும் சொல்றோமே. சொல்லுங்க சாமி. தமிழுக்கு கடவுள் முருகனை வகுத்து வச்சாச்சு தமிழ்நாட்டுல. சரி. அப்பேற்பட்ட தமிழருடைய கலாச்சாரம் என்ன? ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்வது. இங்கதான் எனக்கு சிக்கல் இடிக்குது. என்ன சாமி? ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழக்கூடிய தமிழ்நாட்டிலே முருகப்பெருமானை தமிழ் கடவுளாக கும்பிடுற நம்மெல்லாம் முருகன் ஒருவனுக்கு ஒருத்தியாத்தானே இந்த நாட்டுல வாழ்றாங்க. ஆமா. அப்ப முருகப்பெருமான் வள்ளியை எத்தனாம் தரமாக திருமணம் செய்கிறார்கள்? 2வது மனைவியாக சேர்த்து. அதை எப்படி இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? நீங்க தானே புகழ்ந்து பேசுறீங்க. இப்ப சொல்லுங்க அதையே. இல்லங்க, தமிழ்நாட்டுல ஒருவனுக்கு ஒருத்தி. ஆமா. அப்படி இருக்கிற நாட்டுல 2 உண்டாட்டி கட்டுற முருகனை ஏன் வச்சு கும்பிடணும்? ஏன் முருகன் 2 உண்டாட்டி கட்டுறாரு? எதனால கட்டுறாரு? அதுலயும் குறிப்பா பாருங்க, வள்ளியை பிறக்க வைத்தது தமிழ்நாட்டிலே. சிற்றூர் முத அம்மா தெய்வயான் தேவலோகத்துல பிறந்தாங்க. ஆனா வள்ளியை பாருங்களே, தமிழ்நாட்டிலே சோழ நாட்டில இருந்து பிரிக்கப்பட்ட தொண்டை நாட்டுல சிற்றூர் ஊர்ல பிறக்க வச்சிருக்காரு. தமிழ்நாட்டுலதான் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கலாச்சாரம் இருக்கும்போது ஏன் வள்ளியை தமிழகத்திலே திருமணம் பிறக்க வைத்து 2ஆம் தரமாக திருமணம் செய்ய வேண்டும்? மட்டும் வித்தியாசம் பண்ண காரணம் அதுலயும் பாருங்க, தமிழர்களுக்கு முப்பாட்டன் யாருன்னா முருகன் தானே சொல்றாங்க. அப்ப நம்ம பாட்டே முப்பாட்டா என்ன செய்யறாலும் நம்மளும் செய்வோம். கடவுளே அவர்தானே. ஒருவேளை முருகன் 2 உண்டாட்டி கட்டுறது மாதிரி முருகனை கும்பிடாது ஊரா 2 பேரும் கட்ட சொல்லிடலாம். நீங்க ஒண்ணுக்கே வழி இல்லாம இருக்க, நாங்க 2 பேரும் தச்சனத்துல இருந்துடக்கூடாது. ஏன்னா வள்ளிக்கு முருகனுக்கு ஏன் வள்ளியை 2ஆம் தரமாக திருமணம் செய்கிறார் என்பதற்கு பெரிய காரணமே உண்டு. அதை வந்திருக்கக்கூடிய அம்மையார் வரும்பொழுது பேசுவோம். இருந்தால் கழகத்தை ஏற்படுத்த வேண்டும். கந்தனை வணங்க வேண்டும். எப்படி வணங்க வேண்டும்? சொல்ல அப்படியா? சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி நன்மையெல்லாம் நடக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. நித்தமும்
பெண்மணியாளுடைய குரல் வளமை இவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்றால் பெண்ணை நேரில் பார்க்கும்போது எவ்வளவு அழகாக இருப்பாள். முதலில் இவள் யார், எதற்காக இங்கு வந்துள்ளாள்? இவள் யார், எதற்காக இங்கு வந்துள்ளாள் என்ற விஷயத்தை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஆலோமாறக்கூடிய பெண்மணியாளுடைய குரல் வளமே இவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்றால் இவளை நேரில் பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருப்பாள். பெண்ணுக்கு பெண்ணை பேராசைகளும் பேரழகெல்லாம் அடைத்தவளாக இவள் தோன்றப் போகிறாள் என்பது மட்டும் நிச்சயம். இந்த உலகத்திலேயே இனிமையான சாரீரம் படைத்த உயிரினம் எது தெரியுமா? குயில் சாமி. குயிலுக்குத்தான் ஆண்டவன் இனிமையான சாரீரத்தை கொடுத்தான். ஆனா குயில் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? கற்றியேறிட்டு தலைமுடி மாதிரி இருக்கும். ஆனா மயில் தோகை விரித்தாடும் போது பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு, ரம்மியமா இருக்கும். ஆனா அதோட சத்தத்தை கேட்க முடியுமா? ஒருவேளை இந்த பெண்ணுடைய குரல் குயில் மாதிரி கூவுவதால் குயில் மாதிரி இருக்குமா, மயில் மாதிரி இருக்குமா? குயில் மாதிரி சாரீரம், மயில் மாதிரி தேகம். அப்படி ஒரு உயிரினத்தை இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லையே. நீங்க பாப்பீங்கல்ல உங்க கான்ட்ராக்ட்ல. இல்ல குயிலும் மயிலும் கலந்த ஒரு கலவைனா எப்படி இருக்கும்? இருந்தாலும் நாரதருடைய கற்பனை மேன்மையானது. ஆகையால் ஆளவமாறக்கூடிய பெண்மணியாளுடைய அழகை பாருங்க, குயிலுக்கு நிகராகவே வர்ணிக்கிறார். இல்ல என்னன்னா என்னுடைய சந்தேகம், ஒருவேளை அந்த குயில் கூட தன்னுடைய குரல் வளத்தை மேம்படுத்துவதற்காக, அந்த குயிலுக்கு இவ்வளவு அழகா சாரீரம் வருவதற்காக இந்த பெண்ணிடத்தில் பாடம் பெற்றுக் கொண்டிருக்குமோ? என்னையா என்ன கேட்டீங்க புரிஞ்சா? கத்துக்கு இருக்குமோ? எவ்வளவு உயர்வா சொல்றாரு பாரு நாரதர். இருந்தாலும் இவருடைய அழகை ஐந்தரையிலே மணிக்குயிலுக்கு நிகராக மணிக்குயில் இசைக்குதடி, மனமது மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள் பறந்ததடி, அடிமானே மயங்குவதே முனைத்தானே உருகுவதே, இளம் காற்று கைகள் வீசிவா, இதம் தேடும் கதைகள் பேசவா.
ஒரு நன்மை கிடைக்க வேண்டும். இப்பொழுதுதான் சொல்லணும் இந்த வள்ளி யாரு, எதற்காக இங்கு வந்திருக்கிறாள் அப்படின்னு. ஆதியிலே கொடுத்த வாக்கன்படி அமர்ந்தவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய 2 பெண்மார்களை கொடுத்த வாக்கன்படி அமர்ந்தவள்ளி திருப்பரங்குன்றத்தில் தெய்வயான இந்த திருநாமத்தோடு முருகப்பெருமான் திருமணம் செய்து விட்டார். ஆனால் இளையவள் வள்ளியோ மனிதன் முருகனுக்காக விதைக்கப்பட்ட திரைச்சொலி மத்தியில் காவலை மேற்கொண்டு ஆளும் ஆயிரட்டி கொண்டிருக்கிறார். வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த திருமணத்தினாலே உலகத்திற்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும். வள்ளியினுடைய அழகை முருகனுக்கு தூதுவிட வேண்டும். அப்படி தூதுவிட்டால் முருகப்பெருமான் மிக விரைவாக வந்து வள்ளியை மனம் முடிவார். உலகத்திலே நாரதருடைய கழகத்திலும் ஒரு நன்மை பிறக்கும் என்பதை அறிந்து கொள்வார்கள். ஆகையால் ஆளோலம் ஆடக்கூடிய பெண்மணியாளுடைய அழகை எப்படி வர்ணிப்பது? ஒரு பெண்ணை நேரில் பார்த்தால் மட்டுமே அவளை வர்ணிக்க முடியும். ஆனால் நாரதருடைய கற்பனையில் வர்ணித்தால் எவ்வாறு வர்ணிக்கலாம்? ஒரு தேவலோக பொண்ணு பூலோக வந்தாலும் நான் மாட்டினா முருகன் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். சரி, நீ வள்ளி பொண்ணு சிறப்பானவன்னா அங்க இருந்து வேலாயுதம் தான் வரும். அத்திப்பழம் சிகப்பா, இந்த வள்ளி பொண்ணு சிகப்பா, ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உள்ள கண்டு சிகப்பா. அத்திப்பழம் சிகப்பா, இந்த அத்தமாக சிகப்பா, ஒரு வெள்ளக்காரம் பொண்ணு இந்திய வந்தாலும் உள்ள கண்டு சிகப்பா. சங்கதி ஒரு தேவலோகத்தில் உலகம் வந்தாலும் சிகப்பா. ஏற்படுத்த வேண்டும். உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் முருகன், தாழ் குலத்தில் குறக்குலத்தில் பிறந்தவள் வள்ளி. விஸ்வாசீபிகா அன்புள்ளங்கள் சார்பாக 101 ரூபாய் எம்பளி பிடித்து பெருமை சேர்த்துள்ள நம்மளுக்கு என்னுடைய சர்வம் சார்ந்து கலைக்குழுமத்தினர் சர்வம் நன்றி. வணக்கம் வணக்கம். முருகனுக்கு வள்ளிக்கும் திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஏற்படுத்தினால் உலகத்தில் ஏற்றத்தாழ்வு ஒன்று இருக்காமல் சமநிலை உருவாகும் என்ற காரணத்திற்காகவே வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம்.
பூவொரு பக்கம் நார் ஒரு பக்கம் இருந்தால் பூச்சரமாகுமா? இறைவனுடைய திருவடியை சேருமா? பூவும் நாரும் ஒன்று சேர வேண்டும். அதுபோல முருகனும் மல்லியும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே உலகத்திற்கு சிறப்பு கிடைக்கும். இந்த பூவும் மாலையும் ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னா, பூவு நார் ஒண்ணு சேர்ந்துட்டா மாலை ஆகுதுல. எப்படி பூவும் நார் ஒண்ணு சேர்ந்தா மாலை ஆகும்? நீங்க பேசுப்பா வாப்பா. பூவையும் மாலைச்சு நாரையும் பூவையும் சேர்த்து கட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு தான் சிறப்பு. அது மாதிரி தனித்தனியா இருந்தா சிறப்பு. அந்த மாதிரி உருவாக்குறாங்க பத்தியில அவ்வளவு சிறப்பு. அந்த மாதிரி முருகனுக்கு வள்ளிக்கு நான் இன்னைக்கு ஒரு தொடர்பு உருவாக்கலாம்னு இருக்கிறேன். சூப்பர் சாமி. பொதுநல சேவை தொடரட்டும். என்ன சேவை? பொதுநல சேவை. அது ஒருத்தருக்கு மட்டும்தான் நம்பி, எல்லாருக்கும் அப்படி இல்ல. அப்படியா? வள்ளிக்கும் முருகனுக்கும் நல்ல தொடர்பை உருவாக்கினால் உலகத்திற்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்ற காரணத்தினாலே முருகன் எங்கோ இருக்கிறார், மேலோகத்துல இருக்காரு. வள்ளி பூலோகத்துல காவல் பார்த்துருக்கு. அப்படி இங்கு காவல் பார்க்கக்கூடிய வள்ளியினுடைய அழகை முருகனுக்கு தூதுவிட வேண்டும் என்றால் பூங்காற்றிலே தூதுவிட்டால் முருகன் வெகு விரைவாக வள்ளியை மனம் புரிவார். பிரம்ம முகூர்த்தத்திலே திருமணம் நடைபெறும் என்ற காரணத்திற்காக. பிரம்ம முகூர்த்தப்ப வேணான்றியா? இல்ல, அந்த முகூர்த்தத்துல பிரம்ம முகூர்த்தம் ஐந்தரையிலே பூங்காற்றின் மூலம் பூங்காற்றே அந்த ஒண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி போ தனியா இவ இல்லாம முருகன் வாடுறா. பூங்காற்றே பூங்காற்றே உறவலை பூங்குயில பாத்தியா தாங்காம தவிச்சே சின்னவளை என்னிடத்தில் சேர்த்தியா. பூங்காற்று திரும்புமா ஏ பாட்ட விரும்புமாள் பாராட்டு மடியில் வச்சு தாளாட்டு எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா?
பெற்ற பொண்ணு மனம் இங்கே போகுதம்மா. வெளியூரிலிருந்து வரும் தருபவழி அம்மா அம்மா. வெளியூரிலிருந்து வரும் தருபவழி அம்மா அம்மா. எனக்கு ஒரு வரம் தருவாயா, காதலியை கொண்டு வருவாயா, எனக்கு ஒரு வரம் தருவாயா, காதலியை கொண்டு வருவாயா. வந்த சந்தனமே, உன் காலுமே, உன் சம்மதமே,
மனமில்லாமல் நெஞ்சம் வாடுதே மனமில்லாமல் நெஞ்சம் வாடுதே நான் என்ன பாடுறேன், நீ பாடுற பாட்டு கூட காதல் பாட்டா பாடுறீங்க பெட்டிக்காரு. பருவம் இருந்தாலும் மீண்டும் ஒரே ஒரு முறை மட்டும் மனிதனுடைய வாழ்க்கை தத்துவத்தை எடுத்துக் கூற வேண்டும். மீண்டும் ஒரே ஒரு முறை அனைவரும் கழகக்காரர்கள் கூறுகிறார்கள். முத்தர் சொல்லாக்கும் முதலில் நீக்கணி முன்னால் துவர்க்கும் பின்னால் இனிக்கும் என்ற பழமொழியின்படி நாரதரை பற்றி எடுத்துக் கூறுவதற்கு முன்பாக நாளை என்று சொல்லக்கூடிய நிரந்தரமற்ற ஒரு நாளுக்காக மனிதன் ஒவ்வொரு நாளும் தேடி ஓடி அடைந்து கொண்டிருக்கிறான். அந்த நாளை காலத்தை நேரத்தையும் மனசரித்துக் கொண்டு அடைய மாணவனை சந்திப்பதற்கு முன்பாக இங்கே ஓடி ஓடி புஞ்சிடறவனே தேட முடியாது. மனிதன் வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு
ஐயா யாரோ ஒரு ஆடவன் நன்றி யாரோ ஒரு ஆடவன் அங்குமிங்கு வளைகிறான் அதையும் உடாவனை ஆடவனை கதையின் முறைப்படி எவ்வாறு சந்திப்பது சுந்தரம் சுந்தரம் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு வந்தார்